ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய நாட்கள்ல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒன்றாக நம்ம பார்த்து வந்துருக்கிறோம். அதுபோல இன்றைய நாட்களிலும் ஜோதிடத்துல கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடியன்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய ஜாதகங்கள்ல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம இதுக்கு பார்க்கலாம். அந்த உதாரண ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் வச்சுக்கோங்களேன். இப்போ 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு தனித்துவங்கிற விஷயம் இருக்கு. இந்த தனித்துவமான விஷயம் என்ன அப்படிங்கிறப்போ குருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க பொன் பொருள், அப்புறம் குழந்தை செல்வம் போன்றவர்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியது. அதுபோல சரின்னு சொன்னாக்க தொழில்காரகன், எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்தன்மை இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய வேலைகளும் இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரம் பெற்று அஸ்தங்கமானால் அந்த கிரகத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கு அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ குருவோ அல்லது புதனோ அஸ்தங்கம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு புதன் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னாக்க, இல்ல குரு மட்டுமே நம்ம பார்க்கலாம். குரு அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னாக்க குரு காரகத்துவம் பெறக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பொன் பொருள், அவங்கள்ட்ட செல்வம் போன்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு அந்த பாதிப்பை அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்போ அந்த விஷயங்களை ஜாதகருக்கு கொடுக்கும்போது ஜாதகருடைய ஹாரஸ்கோப்ல அவருக்கு எந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய குருவனுடைய வீடு. துலாம் லக்னத்துக்கு துலாம், விருட்சிகம், தனுசு பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதியும் இருக்கு. இப்போ சப்தமி திதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அந்த திதிக்கு எந்தெந்த பாவகங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷசூன்ய ராசிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷசூன்ய ராசிகள்ல எந்தெந்த ராசிகள் அங்க பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்க கடகம் வீடும் தனுசு வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ கடக வீட்டுல குரு உச்சமாகக்கூடிய கடக வீடு குரு உச்சமாகிறது. தனுசு வீடு பாத்தீங்கன்னாக்க குருவினுடைய வீடு. அப்போ இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் இடமும் அவர்களுக்கு 10ஆம் இடமும் பாதிக்கப்படுது. அப்போ 3ஆம் இடமும் 10ஆம் இடமும் பாதிக்கப்படும். 10ஆம் இடம் தான் செயல்படக்கூடிய இடம். 3ஆம் இடங்கிறது வெற்றி. அவர்களுக்கு உடல் உறுப்புகள் பார்த்தோம்னா கழுத்து சம்பந்தப்பட்ட 3ஆம் இடம், காது, கழுத்து, இந்த மாதிரி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு அந்த பாதிப்பு தரும். அப்ப குரு நம்ம எடுக்கும்போது குரு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த பொன் பொருள் நான் சொல்லியிருக்கிறேன். மஞ்சள், பொன் பொருள், அதுபோல பாத்தீங்கன்னா குழந்தைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அங்க அந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த பாவகங்கள் எந்தெந்த வீடு அவர்களுக்கு வேலை செய்யவில்லையோ அந்த வீடெல்லாம் அவர்களுக்கு அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ இப்போ ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த ஜாதகத்துல அவருடைய ஜாதகத்துல அந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் அவர்களுக்கு திரிசூனிய பாதகம் ஆயிடுச்சு. 10ஆம் இடமும் அவர்களுக்கு திரிசூனிய பாதகம் ஆயிடுச்சு. அப்போ இந்த திரிசூனிய பாதகமான இடங்களை நாம உயிர்ப்பிக்கணும், இல்ல சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடம் உயிர்ப்பிக்கும் போது அந்த இடத்தை நாம திரிசூனிய பாதகாதிபதியை நாம வணங்கி அந்த திரிசூனிய பாதகம் எங்கு விலகும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நம்ம பரிகாரம் செய்து அதை நம்ம சரி பண்ணும் போது வேறு இடங்களே நமக்கு பாதிப்பை கொடுக்கு. அப்போ எந்த மாதிரியான இடத்தை நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குருவினுடைய ஏற்கனவே அந்த ஜாதகத்துல
சப்தமி திதியில பாத்தீங்கன்னாக்கா சப்தமி திதிக்கு இந்த 2 வீடுகளும் பாதிப்பை கொடுக்கு. அந்த 2 வீடுகளுக்கும் பாதிப்பை கொடுத்து அதை சரி பண்றோம். திதி சூன்ய வீடுகளை நான் பரிகாரம் மூலியமாக சரி பண்ணும் போது 5ஆம் இடம் குருவினோட வீடு பாதிக்கப்படுது. 5ஆம் வீடுங்கும் போது புத்திரக்காரனுக்கு உண்டான அந்த குருவினுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது. அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ராசியில நம்ம திதிசூனிய பாதகாதிபதியை வணங்கி அந்த திதிசூனிய பாதக வீட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணி நாம அந்த விஷயத்தை செய்யும் போது குருவினுடைய எந்தெந்த வீடுகள்லாம் குருவினுடைய அந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதையும் நம்ம கவனத்துல எடுத்து அதற்குண்டான வேலைகளை செய்யணும். ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயம்தான். இந்த மாதிரியான நடக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏற்கனவே இருக்கக்கூடியதான். அதை ஆராய்ந்து பார்த்து நாம் சரியாக அந்த ஜாதகருக்கு செய்தோமேயானால் அவருக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் சரி செய்து இறைவன் மூலமாக இறை வழிபாட்டின் மூலமாக அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நாம பரிகாரங்களை செய்யணும். செய்தால் மட்டுமே தான் அந்த விஷயங்கள் சரி வரும். அப்போ இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகருக்கு உதாரண ஜாதகருக்கு துலாம் லக்னம், அந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரம் வருது. அப்போ சப்தமி திதி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தனுசு வீடும் கடக வீடும் பாதிப்புக்கு உள்ளாகுது. குருவினுடைய வீடு பாத்தீங்கன்னாக்கா தனுசும் மீனமும் குருவினுடைய வீடு. குரு உச்சமாகிறது பாத்தீங்கன்னா கடக வீட்டுல. அப்போ இந்த ராசிக்காரரு இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இவர் பிறந்த நட்சத்திரம் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா புரட்டாதி நட்சத்திரத்துல சந்திரன் அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த ராசிக்காரருக்கு எந்தெந்த பாதிப்புகளை எந்தெந்த காலகட்டங்கள்ல கொடுக்கும், இந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கால பரிகாரத்தின் மூலமாக இவர்களுக்கு இப்போ 3ஆம் இடம் நம்ம எடுத்துட்டோம்னாக்க இவர்களுக்கு நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இவர்களுக்கு சேர்க்கை வராது. ஏன்னாக்க நகை 3ஆம் இடம் பாத்தீங்கன்னாக்க கழுத்துல போடக்கூடிய தாலி, இந்த தாலி அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுபோல 3ஆம் இடம் சொல்லக்கூடிய காதல கம்மல் போட்டிருந்தாலும் கூட தங்காது, அதை அடமான கடைக்கு போயிடும். அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த குரு பாதிப்பு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உண்டு. இவர்களுக்கு இந்த குரு எங்க அமர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வக்ரம் பெற்று சனியோட சேர்ந்து வக்ரம் பெற்று உத்திராட நட்சத்திரத்துல 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடம் போகஸ்தானம் விரயஸ்தானம் சொல்லக்கூடியதா இங்க குரு அமர்ந்திருக்காரு. குரு அமர்ந்திருப்பதினால் இவர்களுக்கு ஏற்கனவே திதிசூனிய பாதகம் சொல்லியிருக்கு. குருவும் பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல விரயத்துல இருக்குது. அப்போ இவர்களுக்கு பரிகாரத்தின் மூலமாக இந்த சப்தமி திதின்னு சொல்லக்கூடிய இந்த சப்தமி திதி இறைவனை நம்ம வணங்கி இந்த பரிகாரம் செய்து இவர்களுக்கு இந்த நகை, ஏன்னா ஒரு பெண் என்கின்ற போது இவர்கள் ஒரு பெண் ஜாதகர், இந்த பெண் என்கின்ற போது இவர்களுக்கு நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே பெண்கள் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. இப்போ நகை நம்ம எப்படியும் போடணும், மற்றவர்கள் மாதிரி நாம ஒரு நகை செயின் தாலி எல்லாம் போடணும்னு இவர்களுக்கு விருப்பம் இருக்கும். ஆனாலும் கூட இவர்களுக்கு அந்த பாத்திரை இருக்குதா, அந்த பாக்கியம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை. அப்போ எதனால இல்லை நம்ம பார்த்தோம்னா 3ஆம் இடம் இங்க பாதிப்புக்குள்ளாகுது. 3ஆம் இடம் இவர்களுக்கு பாதிப்பாகுது. அதே செயல்ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடமும் பாதிப்பாகுது. அப்போ உச்சம் பெறக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய இடமும் பாதிப்பு, குருவினுடைய வீடு பாதிப்பாகுது. இப்போ 5ஆம் இடத்துல கூட புத்திரகாரர்கள். இவர்களுக்கு என்ன இந்த காலகட்டங்கள்ல இந்த பரிகாரத்தை நாம் செய்து கொடுத்து இந்த பரிகாரத்தின் மூலமாக இவர்களுக்கு நகை சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை பண்ணும்போது இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் இவர்களுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு வயிறுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியது. குரு வயிற்றுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம். அப்ப பரிகாரத்தை செய்யும் போது ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைக்குது, அதற்கு உண்டான மற்றொரு விஷயம் அவர்களிடத்திலே பாதிக்கப்படுது. உடல் உறுப்புகள் ஒரு உறுப்புகள் பாதிப்படைந்து அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் மீண்டு வருகிறாங்க. அப்போ அந்த குருவினுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு ராசி ஒரு ஹாரோஸ்கோப்ல அந்த குருவினுடைய தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கு அந்த பாதிப்பை அந்த கிரகமானது கொடுக்கு.
இப்போ கம்மல் அவர்களுக்கு சேரணும், நகை சேரணும் அப்படி விருப்பப்பட்டவங்க போடுறாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு அதே சமயம் உள்ள அதே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய தன்மைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே அவர்களுக்கு பாதிப்படையுது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரம் பெற்று அஸ்தங்கமாகி விரயத்துல இருக்குது அப்படின்னாக்க அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் நம்ம சரியா கவனத்துல எடுத்துக்கிட்டு அதற்குண்டான வேலைகள் நம்ம செய்யும். இது போலதான் ஒரு ஜாதகருக்கு புதன் வக்ரம் பெற்று அஸ்தகமாகி இருக்கு. அப்ப அஸ்தகமாகி இருக்கக்கூடிய இடத்துல அவர் அவருடைய பேர்ல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் கவனமா இருக்கணும். அப்படி அவருக்கும் ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரி நிலைப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்க இந்த குருவினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த குரு இந்த மாதிரியான விஷயங்களை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும், ஜாதகருக்கு நிலைப்பாடுகளை உருவாக்கும். அப்போ குருன்னு சொன்னாக்க பொன் பொருள், ஆபரணங்கள், அதுபோல புத்திரகாரர்கள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த குருவின் தன்மைக்கு ஏற்பதான் அங்க பாதிப்பை கொடுக்கும். மற்ற கிரகங்களுடைய தன்மைக்குள்ள விஷயங்களே அதை செய்யாது. அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே இந்த குரு செய்யும். அதனால நம்ம ஜாதகங்களை விரிவாக ஆராய்ந்து பார்த்து அந்த கிரகத்தினால் நமக்கு பாதிப்பு உண்டா, அந்த கிரகத்தினால் நமக்கு நன்மை இருக்கின்ற காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க கிரகம் நமக்கு நல்ல நிலையை தருது, நல்ல ஒரு விஷயங்களை நமக்கு தருது, மேன்மையான விஷயங்களை அந்த கிரகம் நமக்கு செய்யுது அப்படின்னாக்க அதை தாராளம் சிந்திக்கலாம். அந்த கிரகம் பாதிப்புடைய கிரகமாக இருக்கு நம்முடைய ஜாதகத்துல அப்படின்னு இருந்ததுனாக்க அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்து அதற்குண்டான பரிகாரங்களை நிவர்த்திகளையும் நம்ம செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால இது போன்ற விஷயங்கள் ஜாதகங்கள்ல நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய ஜாதகங்களே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குனாக்க நீங்க ஜோதிடரை அணுகி நீங்கள் ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, அந்த கிரக தன்மைக்கு ஏற்ப நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன நன்மையான காரியங்கள் நடக்கும், தீமையான காரியங்கள் நடக்கும், ஜோதிடரை அணுகி நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி வாழ்க வளத்துடன். அதுபோல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகங்களையும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகங்களையும் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய ஜாதகங்களை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி ஆன்லைன்ல மட்டும்தான் அந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஜாதகங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு நீங்க தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் ஷேர் பண்ணி அந்த வீடியோக்கள் மூலமா அவர்களும் பயனடைஞ்சு நல்லா நல்வழி பெற நீங்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணாதான் அவர்களும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். ஸோ உங்களுடைய ஜாதகங்களை வாட்ஸ்அப்ல எனக்கு தெரிஞ்சுக்கங்க. வாழ்க வணக்கத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வணக்கம், நன்றி.